உங்க எல்லாருக்கும் ட்ராயை பத்தி தெரியும் நினைக்கிறேன். டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம். இவங்க போடக்கூடிய அந்த ரூல்ஸ் தான் ஜியோ, வோடாஃபோன், ஏர்டெல், அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்என்எல் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த ட்ராய் வந்து சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நாங்க கிட்டத்தட்ட 21 லட்சம் மொபைல் நம்பரை பிளாக் பண்ணிருக்கோம் எங்களுக்கு கிடைச்ச புகாரின் அடிப்படையில் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கம்பெனிகளுக்கு நாங்க ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நாங்க செஞ்சாலும் எங்களுக்கு திருப்தி இல்ல, இதுக்கு இன்னும் ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அதுதான் மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு முழுமையா சப்போர்ட் பண்ணீங்கன்னா இத கூடிய சீக்கிரத்துல ஒழிச்சிடலாம் அப்படின்னு ட்ராய் சொல்றாங்க. எதுக்கு அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு டீட்டெயிலா இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ட்ராய் சொல்றபடி பார்த்தா நாங்க எவ்வளவுதான் நடவடிக்கை எடுத்தாலும் மக்களாகிய நீங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு அதிகமா தேவைப்படுது. எப்படி தேவைப்படுது? இப்போ ஒருத்தர் வந்து ஸ்பேம் மெசேஜ் அனுப்புறாரு, இல்லைன்னா ஸ்பேம் கால் பண்றாரு. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த போனோட ஆப்ல அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டு கடந்து போயிருவீங்க. சொல்யூஷன் அது கிடையாது. ட்ராய் இதை எதிர்பார்க்கல. ட்ராய் என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட ஒரு ஆப் இருக்கு, ட்ராய் டிஎன்டி. இது பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. அந்த ஆப்பை உங்க போன்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதாவது நீங்க என்ன சிம் நம்பரை யூஸ் பண்றீங்களோ அந்த நம்பரை கொடுத்து அந்த ஆப்பை நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இந்த ஸ்பேம் மெசேஜ், ஸ்பேம் கால் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். எங்க ரிப்போர்ட் பண்ணணும்? இந்த ட்ராய் டிஎன்டி அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷனுக்கு போயிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கு தான் போன் ஆப் இருக்க, நாங்க அங்கேயே நாங்க ரிப்போர்ட் பிளாக்லாம் பண்ணிக்கிடுவோமே, எதுக்கு இந்த ஆப் நாங்க இன்ஸ்டால் பண்ணி எங்களுடைய போனோட ஸ்பேஸை வேஸ்ட் பண்றதுக்கா அப்படின்னு நீங்க சொல்லலாம். போன் ஆப்புக்கும் ட்ராய் கொடுக்கக்கூடிய அந்த ட்ராய் டிஎன்டி ஆப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ உங்க போனுக்கு ஒரு ஸ்பேம் மெசேஜோ இல்லைன்னா ஸ்பேம் காலோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஸ்பேம் காலோ எடுத்துக்கோங்க, அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க இது ஸ்பேம் கால் தான். உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த போன் ஆப்லயே நீங்க ரிப்போர்ட் இல்லைன்னா பிளாக்க கொடுத்து அதை சொல்லிய முடிச்சிருவீங்க. அப்பாடா, இனிமே இந்த நம்பர்ல இருந்து நமக்கு எந்த வித பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போயிருவீங்க. ஆனா அந்த நம்பர் வேற நம்பருக்கு கால் பண்ணி தொல்லை பண்ணுவாங்க. அப்போ இது ஒரு தீர்வு இல்ல. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ட்ராய் டிஎன்டி ஆப் இருக்கு பாத்தீங்களா, அது வழியா போய் அந்த பர்டிகுலர் நம்பரை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா ட்ராய் இமிடியேட்லி அந்த நம்பரை பிளாக் பண்ற அளவுக்கு சோலிய முடிச்சிருவாங்க. அதாவது அந்த நம்பர்ல இருந்து இனிமே யாருக்கும் எந்த வித தொந்தரவும் இருக்காது. அந்த அளவுக்கு இந்த ட்ராயோட வேலை இருக்கும் அப்படின்னு ட்ராய் சொல்றாங்க. சோ மக்களாகி நீங்க தான் என்ன பண்ணணும்னா, நார்மலா போன் ஆப்ல போயிட்டு ரிப்போர்ட் பிளாக் பண்றதுக்கு பதிலா ட்ராயோட டிஎன்டி ஆப் வழியா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா இமிடியேட்லி ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த நம்பரையே பிளாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு ட்ராய் சொல்றாங்க. சோ நண்பர்களே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த ட்ராயோட டிஎன்டி ஆப்பை நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி நமக்கு ஒரு ஸ்பேம் கால் வந்ததுன்னா அதை நம்ம நார்மலா ரிப்போர்ட் பிளாக் எல்லாம் பண்ணுவோம்ல, அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. பிளே ஸ்டோர் போயிட்டு ட்ராய் டிஎன்டி இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணுங்க. ஹோம் பேஜ் இப்படிதான் இருக்கும். இதுக்குள்ள எப்படி போகணும்னா, மொபைல் நம்பர் இருக்குல்ல, அதை நீங்க கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. அதை வச்சு நீங்க உள்ள வந்துடணும். எல்லாத்துக்கும் நீங்க அலோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ரிப்போர்ட் கால்ஸ், ரிப்போர்ட் எஸ்எம்எஸ். இப்போ ஸ்பேம் கால் வருதுங்கன்னா அந்த நம்பரை நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். இப்படி தட்டி இங்க டிஸ்பிளே ஆகும். கம்ப்ளைண்ட் இருக்கும், ரிப்போர்ட் இருக்கும், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் டிஸ்பிளே ஆகும். டைரக்டா நீங்க அந்த நம்பரை ரிப்போர்ட் பண்ணிடலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எஸ்எம்எஸ் லிஸ்ட் இருக்கு, அதை நம்ம தட்டுவோம். இங்க நிறைய எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அதுல உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரிப்போர்ட் சஸ்பீசியஸ் ஃப்ராட் ஆர் ஸ்கேம், அதை நம்ம தட்டுவோம். தட்டினா இந்த மாதிரி இருக்கும், ரிப்போர்ட் சஸ்பீசியஸ் ஃப்ராட் ஆர் ஸ்கேம், வாட் கேன் யூ ரிப்போர்ட் ஹியர். பாருங்க, ஒரு 5-6 புல்லட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். சஸ்பீசியஸ் கால்ஸ் ஆர் எஸ்எம்எஸ், அதே மாதிரி கேஒய்சி, பேமெண்ட் ஸ்கேம், ஃபேக் கஸ்டமர் கேர், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இஃப் யூ லாஸ்ட் மணி கால் 1930 இல்லைன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள போகணும். இப்போ ரிப்போர்ட் டு சாக்ஷுன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்கு உங்களை கொண்டு போய் இதெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் அதுக்குண்டான நடவடிக்கை எடுப்பாங்க. ட்ராயோட டிஎன்டி ஆப்புக்குள்ள போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதை உங்களுக்கு நான் காட்டிட்டேன். நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்பேம் கால் வந்ததுன்னா போன் ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அதை எப்படி ரிப்போர்ட் பண்ண உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு போன் நம்பரை முழுசா ஓபன் பண்ணிட்டேன். இப்போ டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா 3 டாட் இருக்கு, அதுக்குள்ள போறேன். பாருங்களேன், பிளாக் ஆர் ரிப்போர்ட், அதை நான் தட்டுறேன். இந்த மாதிரி 2 ஆப்ஷனும் கொடுத்துருப்பான். ரிப்போர்ட் கால் as a spam, ரிப்போர்ட்
கால் as a scam. ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒன்றை சூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு எந்தவித தொல்லையும் இருக்காது. இப்படிதான் நிறைய பேர் செய்யறாங்க. இதைத்தான் ட்ராய் என்ன பண்றாங்க, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ட்ராயோட டிஎன்டி ஆப்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. நான் பதிவு பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது பிரகாரம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குது. அதனால இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருங்க. குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே உங்களுடைய கருத்தை இதை பத்தி நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.